வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது விருத்தாசலத்தில் உள்ள வேடப்பர் கோயில் தான். அத பத்தி வந்துட்டு ஒரு சின்ன தகவல் மட்டும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு அந்த கோயிலோட பெயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அருள்மிகு வேடப்பர் திருக்கோயில். அது எங்க இருக்குன்னா, விருத்தாசல நகரத்துக்கு அருகே உள்ள பெண்ணடம் சாலை பக்கத்துல வந்துட்டு அமைஞ்சிருக்குது. இந்த கோயில் வந்துட்டு யார் வந்துட்டு முக்கியமான தெய்வம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முருகன். அது பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேடப்பர்னு என்ற பெயர்ல வந்துட்டு இங்க இருக்காங்க. துணை தெய்வம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வள்ளி தெய்வானை. சரிங்களா? இதுல தல விருட்சம் அப்படின்னா வந்துட்டு எந்த மரம் யூஸ் பண்றாங்கன்னா, இங்க என்ன மரம் முக்கியமான மரம்னா, உகா மரம். தீர்த்தம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மணிமுத்தாறு. விழாக்காலம் சித்திரை பௌர்ணமி திருவிழா நடைபெறும். ஞாபகம் வச்சுக்கங்க. இதுக்கு ஒரு காரணமும் சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் எப்படி தோன்றுச்சு அப்படின்ட்டு. அது வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டோரி வந்து நம்மளே வந்து இங்க பார்க்கலாம். வேடப்பர் கோயிலின் ஒரு முக்கிய புராண கதை உண்டு. ஓகேங்களா? அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. சுந்தரர் அப்படிங்கிற நாயன்மார் 3 நாயன்மார் இருப்பாங்க. அதுல வந்துட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுந்தரர். அவர் வந்துட்டு விருத்தகிரீஸ்வரர் கோயில். அதான் அந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பழமலைநாதர். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விருத்தாசலத்தோட சென்டர்ல இருக்கும். அந்த கோயிலுக்கு போகாம அங்க போனா வந்துட்டு காசு கிடைக்காது. அங்க போயிட்டு வந்துட்டு பாடல் பாடுனா, அந்த கோயில் ரொம்ப பழமையானது. அதனால வந்து நமக்கு காசு தர மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அந்த கோயிலுக்கு போகாம அங்கேருந்து வெளில போக பார்க்குறாப்படி. அத தடுத்து அத தடுக்கிறதுக்காக வந்தவர் தான் வந்துட்டு முருகன். அத தடுக்கிறதுக்காக 4 திசைகள் வந்துட்டு தடுத்திருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, தெற்க பார்த்தீங்கன்னா வந்து தடுத்தது தான் இந்த 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 கோவில். வேடப்பர் கோவில். அதுக்காக அமைஞ்சது தான் வந்துட்டு இந்த கோயில் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? உனக்கு பொன்னும், பொருளும் எது வேணாலும் தரேன். நீங்க அதான் அப்ப சிவன் வந்துட்டு போயிட்டு முதல்ல வந்துட்டு அவரோட புகழ பத்தி வந்துட்டு பாடு. பாடிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லி, அவர தடுத்து மறுபடியும் நாயன்மார் அந்த சுந்தரர்ங்கிற பார்த்தீங்கன்னா, அவர வந்துட்டு மறுபடியும் அனுப்பி வைக்கிறாரு. அதுக்காக வந்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா, வேடப்பர் அப்படிங்கிற ஒரு வேடத்துல இருந்து வந்திருக்காப்படி. அதனால உருவான கோயில் தான் வந்துட்டு வேடப்பர் கோவில். இதுக்கு வேறு ஒரு சில புராணங்களும் இருக்கும். ஆனா வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு புராணம் மட்டும் தான் இந்த புராணம் தான். வேறு சில புராணம் தெரிஞ்சுச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நன்றி, வணக்கம்.